ஓப்பனிங் சீன்லயே நம்ம டிராமாவோட ஹீரோயினை தான் கட்டுறாங்க. மேடெல்லாம் அவளுக்கு கையமைக்கி விடுறது என்ன, காலமைக்கி விடுறது என்னன்னு ஒரு சொகுசு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த சொகுசு வாழ்க்கை எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல சொல்றா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவ கம்பெனில சாதாரண ஒரு எம்ப்ளாயா தான் இருந்தாலாமா. எப்போதும் ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு தான் இருப்பாளாம். அப்பதான் அன்னைக்கு ஒரு நாள் ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும்போது சடனா அவ இறந்து போயிரா. கண் முழிச்சு பார்க்கும்போது அவ ஒரு டிராமாக்குள்ள இருக்கிறா. சோ அந்த டிராமாவுடைய கதை எப்படின்னா, மேலிருந்து ஒருத்தன் உண்டு. இவன் நேம் வந்து ரூயன். அவன் வந்து ஒரு புவரான பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அவன் டீப்பா தான் லவ் பண்றான்னு இந்த பொண்ணுமே லவ் பண்ணியிருப்பா. கடைசியில தான் தெரிய வந்திருக்கும் நம்மள சப்ஸ்டியூட்டா தான் இவன் யூஸ் பண்ணியிருக்கான்னு. இவனுக்கு நம்ம மேல லவ் இல்லைன்னு தெரிய வந்திருக்கும். மனசே உடஞ்சு போயிருது. ஸோ மாடியிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிரா. அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனுடைய சோல் வந்து இந்த பொண்ணு உடம்புக்குள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரூயன் வந்து நம்ம ஹீரோனி கிட்ட, உனக்கே உண்மை தெரிஞ்சுட்டு நான் உன்னை ஒரு சப்ஸ்டியூட்டா தான் இங்கே இருக்க வச்சிருக்கேன். ஸோ இனிமே நான் உன்கிட்ட நடிக்க தேவையில்லை. அதனால 1 இயர் என் கூட இரு. அதுக்கு $10 மில்லியன் அப்படின்னா அக்ரிமெண்ட் பேப்பர்ல சைன் போட சொல்றான். $10 மில்லியன் சொன்னதும் இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துருப்பா. இப்படிதான் இவளுக்கு இந்த லக்ஸரியான வாழ்க்கையை கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோனி நேம் வந்து நூனா. இந்த டிராமால நம்ம ஹீரோனி வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். அந்த ரூயன் இருக்கான் இல்லையா, அவன் தான் மேல் லீடு. அந்த ரூயன் பிசினஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு கையோட அவனுடைய ஃபர்ஸ்ட் லவ் கூப்பிட்டு வரானாமா. அந்த விஷயத்த மெய்டு வந்து நம்ம ஹீரோனி கிட்ட சொல்ல, அப்படியா ஃபைனலி இந்த டைம் வந்துட்டா, சரி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுங்க வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்படியே மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் அந்த ரூயன் இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு வரான். இந்த பொண்ணோட நேம் வந்து விவி. இந்த பொண்ணுக்காக தான் நூனாவை சப்ஸ்டியூட்டா கூப்பிட்டு வந்திருப்பான். ஒரிஜினல் அண்ட் சப்ஸ்டியூட் ரெண்டுமே ஒரே வீட்டில தான் இருக்கு. இனிமே சண்டை தான் போட போறாங்க அப்படின்னு மேடெல்லாம் பேசிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோனி பாத்தீங்கன்னா சண்டை போடுற மாதிரிலாம் தெரியல. அவங்கள நல்லா வெல்கம் பண்றா. கலர் பேப்பர்லாம் வெடிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வெடிச்சு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்றா. அவங்களுக்கு அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. உங்களாலதான் எனக்கு இந்த மாதிரி சொகுசு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பாரு, நீ இப்போ ரூயன் கேர்ள் ஃப்ரெண்டு. நான் அவனை எடுக்கலாம் வரல. நான் அப்புறாலேருந்து சைனாக்கு இப்போ தானே வந்திருக்கேன். ஸோ இங்கே வேற யாருமே தெரியாது. அதான் ரூயன் வந்து இங்கே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் வேற எங்காவது ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு நல்ல பொண்ணட்டும் சொல்றா. ஐயோ, நான் இதுல எந்த மறுப்பும் சொல்ல மாட்டேன், தாராளமா தங்கிக்கிடுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இது உங்க வீடு மாதிரி எவ்வளவு நாள்னாலும் தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்றா. என்ன இவ இப்படி பேசுறா, இவளை கூப்பிட்டு வந்ததுக்கு அப்செட் ஆன மாதிரியே தெரியல அப்படின்னு ரூயன் யோசிக்கிறான். இல்ல வெளியே தான் இந்த மாதிரி நடிக்கிறாளா இருக்கும், உள்ள கவலையா தான் இருப்பா அப்படின்னு இப்படியும் திங்க் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோனி கிட்ட, என்ன பாரு, இவ இங்க தான் ஸ்டே பண்ண போறா. ஸோ இவளை காயப்படுத்துற மாதிரி ஏதாவது ஐடியா போட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது, சி அந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு உங்க 2 பேருடைய ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்கு, பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி பெர்ஃபெக்டான கப்புள் அப்படின்னு சொல்லிட்டு விவியோட திங்ஸை ரூயன் பக்கத்து ரூம்ல வாங்க அப்படின்னு சொல்றா. சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ வெளியே டின்னர் போயிட்டு வாங்கல, மனசு விட்டு பேசுங்க, அப்புறம் உங்களுக்காக ஸ்பெஷல் ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வைக்க சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ கண்டிப்பா ஜெலஸ்ல தான் இப்படி பேசுறான்னு இவன் தப்பா புரிஞ்சுக்கிறான். ஸோ அப்படியே நைட் ஆகிதா. நைட்டு நம்ம ஹீரோனிய பாத்தீங்கன்னா அவர் ரூம்ல உட்காந்து நெக்ஸ்ட் எந்த ஊருக்கு ட்ரிப் போலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாளாம். அப்போ ஒரு சவுண்டு கேக்குதா அந்த சைடா. இவளும் என்னது அப்படி சொல்லி பார்க்க போறா. அப்போ சடனா ஒருத்தன் ஹீரோனி கழுத்திலேயே கத்தி வைப்பனமா. இவளுக்குலாம் அள்ளு விட்டுறது. இவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. நேம் வந்து மிஸ்டர் லூ. ஃபேமிலி நேம் வந்து லூ ஃபேமிலி. இவங்க நேம சொன்னாலே காணும், அந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளு, மாஃபியா பாஸ்னே சொல்லிக்கலாம். நீ மட்டும் சத்தம் போட்டா அவ்வளவுதான் கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இவர் யாரு, ஒரிஜினல் ஸ்டோரியில இப்படி நடக்காதே அப்படின்னு இவ பயந்துட்டு, ப்ளீஸ் சார் அந்த கத்தியை இறக்குங்க, வெட்டிருமோன்னு பயமா இருக்குல்ல அப்படின்னு இவ பயந்துட்டு நிக்க. சரி கத்தியை நவுட்டுறேன், ஆனா நீ கத்தக்கூடாது ஓகேவா. சத்தியமா சார் நான் கத்த மாட்டேன்னு சொல்ல, இவனும் சரின்னு கத்தி எடுத்துட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறான். அப்பதான் இவன் அவன் வயிற்றுல உள்ள காயத்தை நோட் பண்றா. உங்களுக்கு ப்ளீட் ஆகுது பாருங்க, நான் வேணா மெடிசன் வச்சு விடட்டா அப்படின்னு சொல்லி கேக்குறா. வெளியே ஒரு ரவுடி கேங் இவனை தான் தேடிட்டு இருக்காங்களாமா. சோ அவங்க கிட்ட மாட்டாம இருக்குன்னா இங்க கொஞ்ச நேரம் இருந்தாதான் கரெக்ட் அப்படின்னு இவன் மெடிசன் போட்டு விடுறதுக்கு ஒத்துக்கிறான். அவ ஷார்ட்டை கழுத்த சொல்றா. இவனுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஷார்ட்டை கழட்டிடான். இவளும் மெடிசன் வச்சு விடுவான். அப்படியே 2 பேரும் கண்ணும் பாப்பாங்க. இப்படி இவன் மெடிசன் வச்சுட்டு இருக்கிற அதே நேரம் இவங்க 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. வெளியே டின்னருக்கு போயிருப்பாங்க போல. இப்ப மேடி கிட்ட நூனா எங்க அப்படி சொல்லி கேட்க, அவங்க ரூம்ல இருந்து வரவே இல்லை, டின்னர் கூட சாப்பிட தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோனிய பாத்தீங்கன்னா ஹீரோட ஆப்ஸை பார்த்து சூப்பரா இருக்குது அப்படின்னு டச் பண்ண போக ஹீரோ பாத்துறான்.
என்னடி பண்ற அப்படின்னு டேபிள்ல சாட்சி வச்சு கேட்பானா அந்த டேபிள் சவுண்டு இவங்களுக்கு கேட்டுருது. இந்த சவுண்டு நூனா ரூம்ல இருந்துல வருது அப்படின்னு ரூயன் வந்து பார்க்க போறான். இவளை பாத்தீங்கன்னா நான் எதுவும் பண்ண வரலையே அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப இவன் ரூமுக்குள்ள வரான். இவ எதுவும் நடக்காத மாதிரி ஏதோ எழுதிட்டு இருக்கிற மாதிரி ஆக்டிங் பண்றா. ஹீரோ ஒளிஞ்சு நின்னுக்கிறான். இவன் ரூமுக்குள்ள செக் பண்ணி பாக்குறான் யாராவது இருக்காங்களான்னு. யாரும் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஹீரோனிக்கிட்ட வந்து என்னோட அட்டென்ஷன் பேர் எதுனா டின்னரை ஸ்கிப் பண்ணி பட்னி கிடக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோடா இந்த நினைப்பு வேற உனக்கு இருக்கா? என்ன பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. நான் வெயிட் லாஸ் பண்ண போறேன், அதுக்கு டயட்ல இருக்கேன். நான் தான் முன்னாடியே சொன்னேனே உங்க 2 பேரும் ஜோடி தான் நல்லா இருக்குன்னு, அதனால நான் எந்த கேவலமான வேலையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்படியா, முன்னாடி என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி பேசின, இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி பேசுற அப்படின்னு இவன் கேட்கும் போது, முன்னாடி அது நான் கிடையாது, நானா இருந்தா உன்னை சூஸ் பண்ணியிருக்கே மாட்டேன் அப்படி இவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு, சரி விடுங்க, அதான் உங்க ட்ரூ லவ் வந்துட்டுல, ஸோ நாம அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம், நான் இங்கேருந்து போறேன் அப்படின்னு சொல்றா. அவனும் இதுக்கு ஓகே சொல்லிடுவான்னு இவன் எதிர்பார்க்குறா. பட் அவன் வந்து ஆகா முடியாது, கான்ட்ராக்ட் ஃபுல்லா முடிஞ்ச பிறகுதான் நீ போகணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு நான் சமக்கோ வருது, மனசுக்குள்ள போட்டு திட்டிட்டு இருப்பா. இவனை பாத்தீங்கன்னா இவ வெளியே தான் இப்படி என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிறா, ஆனா உள்ள அவளுக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு, நீ ஃபேக்கா எத்தனை நாள் நடிக்கிறான்னு நானும் பார்க்க தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சைக்கோ, நான் இங்கிருந்து எப்படியாட்டு போயிடலான்னு பார்த்தா விட மாட்டுக்கானே அப்படின்னு சொல்லி இவ கதறா. அவன் உன் புருஷனா அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். அடிங்க, அவன்லாம் என் புருஷன் கிடையாது, சுகர் டேடி, அதாவது என்னுடைய பாஸ்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, ரவுடி பசங்களாம் போயிட்டாங்கன்னு நினைக்கேன், நானும் போறேன் அப்படின்னு சொல்றான். ஆமா, நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க? சீக்ரெட் ஏஜென்டாவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னை பத்தி தெரியாம இருக்கிறதே உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ கையில ஒரு ரிங் போட்டிருப்பானா, அதை பாக்குறா. அதை பார்த்தவன், ஏன் இந்த மாதிரி ரிங்லாம் போட்டிருக்கா, அப்போ நீ ரிச்சான ஆள் தான் போல, சரி அந்த ரிங்கை காட்டேன், ஒருக்கா தெளிவா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கையை பிடிக்க ட்ரை பண்றா. பட் ஹீரோ அதை தொட கூட விட மாட்டுக்கான். அப்படியே சடனா 2 பேரும் கீழே விழுந்து ஆக்சிடென்டா கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கீழே விழும்போது ஹீரோ மோதிரம் இருக்கு இல்லையா, அது அவன் கையை விட்டு வெளியே விழுந்துரும். அது இப்போ நம்ம ஹீரோனி கையில போய் மாட்டிக்கிறது. 2 பேரும் ஆக்சிடென்டா கிஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ரிங்கை தான் கட்டுறாங்க. அது ஹார்ட்டின் ஷேப்ல ஜொலிக்குது. அதுக்கப்புறம் கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஹீரோ கையில ரிங் இல்லாத நோட் பண்றான். அது எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோனியுமே பாக்குறா, அவ கையில அந்த ரிங் இருக்குது. உன்னோட ரிங் என் கையில எப்படி வந்துச்சு அப்படி சொல்லி கேக்குறா. அவனும் அதை கழுத்து ட்ரை பண்றான், ஆனா வரமாட்டுக்கு. இவனும் அதை வெளியே எடுக்க ட்ரை பண்றா, வரமாட்டுக்கு. உடனே உள்ள போய் சோப் போட்டு நூல் வச்சுலாம் கழுத்தை ட்ரை பண்றா. என்னென்னமோ செஞ்சு பாக்குறான், ஆனா சுத்தம் ஒன்னும் வேலைக்காக மாட்டுக்கு. ஹீரோ கிட்ட வந்து, நான் எல்லா வழியிலையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் கழுத்தவே முடியல அப்படின்னு சொல்றா. என்கிட்ட இன்னொரு வழி இருக்கு, கட் பண்றது அப்படி சொல்லும் போது, இந்த அழகான ரிங்க எதுக்கு கட் பண்றீங்க, இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல, கட் பண்ண போறது ரிங்கு கிடையாதுமா, உன் வரல அப்படின்னு சொல்லவும், அதை கிட்ட அவளுக்கு அள்ளி விட்டுறது. சார் ப்ளீஸ் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க, நான் வேன் கண்டு போடல, அதான் ஆட்டோமேட்டிக்கா என் கையில வந்து மாட்டிக்கிட்டு, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படி சொல்லி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறான். அந்த ரிங்கை ஹீரோட தாத்தா வந்து ஹீரோக்கு கொடுத்துருப்பாங்க. அது லூ ஃபேமிலியுடைய ஒரு பாரம்பரிய சொத்தாமா, அதோட நேம் வந்து பிளட் ரிங்காமா. ஸோ உனக்குன்னு விதிக்கப்பட்ட பொண்ணு கையில போட்டு விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே ஹீரோனுக்கு கிட்டாக்க வர அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. பயப்படாத, நான் இப்ப போறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போறான். எப்பா தப்சண்டா சாமியா அப்படின்னு அவ அப்பதான் பெருமிச்சு விட்டுட்டு இருப்பா. அவன் மறுபடியும் வந்து, இந்த ரிங்கை பத்திரமா வச்சுக்கோ, அண்ட் என் நேமை மறந்துடாத, லூஷா அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி ஹீரோட ஃபுல் நேம் வந்து லூஷா. ஸோ அதை தான் சொல்லிட்டு போறான். ஃபோன் நம்பராட்ட தந்துட்டு போங்க, நான் காசாட்ட பே பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்றா. ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடான். அவன் போன பிறகு யோசிக்கிறா, இவனை பத்தி நாவல்ல மென்ஷனே பண்ணலையே அப்படின்னு சொல்லி. சரி விடு, ஓவரா திங்க் பண்ணாத, எப்படியோ இவங்கிட்ட இருந்து ஸ்மார்ட்டா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ஹீரோ கிட்ட, பாஸ் எப்படி அந்த ரவுடி பசங்கிட்ட இருந்து தப்பிச்சிங்க அப்படி சொல்லி கேட்க, ஒருத்தவங்க சேவ் பண்ணாங்கன்னு சொல்ல, யாரு அப்படி சொல்லி கேட்கறதுக்கு இவன் ஹீரோனி கூட இருந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஒரு சுவாரஸ்யமான பொண்ணு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றான். தென் கட் பண்ணா நம்ம ஹீரோனி வந்து ரீல்ஸ் வீடியோ எடுத்துட்டு இருப்பாளாம். அப்ப இவளை பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நிக்கிறா. ஹீரோனி ஒரு செகண்ட் பயந்துரா. சொல்லிட்டு வந்து நிக்கலாம்ல, இப்படி பேய் மாதிரி வந்து நிக்கிற,
சரி வந்ததும் வந்துட்ட, நம்ம 2 பேரும் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. அதுக்கு அவ, என்ன பாரு நீ எப்போ ரூயனை விட்டு போவா, ரூயன் மனசுல நான் தான் இருக்கேன், நான் மட்டும் அப்ராடுக்கு போகலன்னு வச்சுக்கோவேன், ரூயன் உன்னை கேர்ள் ஃப்ரெண்டா சூஸ் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படின்னு அவளுடைய உண்மையான முகத்தை காட்டுறா. எனக்கு என்ன அவர் கூட இருக்குன்னு ஆசையா, அவர் தான் என்னை விட மாட்டுக்காரு, ஆனா நீ நல்லவே நடிக்கிறியே, ரூயன் இருக்கும்போது இன்னசென்ட் பண்ணாவும் அவர் இல்லாத போது வில்லிக்காரியாவும் நடிக்கிறியே அப்படின்னு நம்ம ஹீரோனி கிண்டல் பண்ணும்போது இவளுக்கா சமக்கோ வந்துட்டு டக்கு நம்ம ஹீரோனுடைய கையை பிடிக்க, நான் கெஸ் பண்ணிட்டேன் நீ என்ன பண்ண போறான்னு, என் கையை பிடிச்சி உன் ஃபேஸ்ல அடிக்கிற மாதிரி என்ன ஃப்ரேம் பண்ண போறா, அப்படி தானே கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவ புரியாம நிக்கிறா. நான் தான் நிறைய டிராமாஸ் பார்த்துருக்கேனே, ஸோ அதை வச்சு தான் கெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ரூயன் வாரான். ரூயன் வரதை இவ பார்த்துறா. பார்த்துட்டு அவளே அவ அடிச்சுட்டு ஹீரோனி தான் அடிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. உடனே ரூயன் நம்ம ஹீரோனியை போட்டு திட்டேன். அதுக்கு ஹீரோனியும், என்ன பாரு நான் அவளை அடிக்கல, அவளே தான் அடிச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் நம்ப மாட்டுக்கான், நீ வேன் கடை தான் அடிச்சிருப்பியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஓ நான் வேன் கடை தான் அடிச்சேன்னு நினைக்கிறியா, சரி இதை பாரு அப்படின்னு இவளுக்கு ஒரு அறையை கொடுத்துட்டு, இப்ப வேணா நான் வேன் கடை அடிச்சேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு அதை பார்த்து சமக்கு வருது. நம்ம ஹீரோனி போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். என் மேல தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அவ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வீடியோ எடுத்துட்டு இருந்திருப்பா இல்லையா, ஸோ அதனால இங்க நடக்கிறதுலாம் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு அந்த வீடியோவை போட்டு காமிக்கிறா. ஆனா அது ஃபுல்லா கவர் ஆகல. ஹீரோயின் தான் வீவி அடிச்ச மாதிரி இருக்கு. இது வீவிக்கு வசதியா போச்சு. நூனா இனிமேட்டும் பொய் சொல்றதை நிப்பாட்டு, உண்மையை ஒத்துக்கோ அப்படின்னு இவன் நல்ல பொண்ணாட்டம் ஆக்டிங் பண்றா. ஏடி என் ஆக்டிங் இன்னும் நீ பாக்கல அப்படின்னு நம்ம ஹீரோனி பயங்கரமா ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. கடந்த 2 வருஷத்துல நம்ம எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம், இப்போ என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டீங்கல்ல அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போற மாதிரி ஆக்டிங் பண்றா. இவன் நமக்கு மேல ஆக்டிங் பண்றாளே அப்படின்னு இவ வாயடிச்சு போயிரா. ரூயன் யோசிக்கிறான், இவ ஒரு நாள் நம்ம கிட்ட கோப்பட மாட்டாளே, ஒருவேளை வீவி போய் தான் சொல்லியிருக்கல அப்படின்னு வீவி கிட்ட, வீவி உண்மையை சொல்லு, நூனா உன்னை அடிச்சாலா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்ன கேக்குறா, அப்ப நான் பொய் சொல்றேன்னு சொல்ல வரியா, ரூயன் நீ ரொம்ப மாறிட்டா, ஒருவேளை நூனா மேல லவ்ல விழுந்துட்டியோ அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு அதுக்கு அவன் எதுவும் சொல்லாம அங்கிருந்து போறான். நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இந்த ஒரு எண்ணத்துல தான் இவன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. இங்க ஹினி சோகமா இருப்பா, அவளை சமாதானப்படுத்துவான் அப்படின்னு இவன் இங்க வந்து பார்ப்பான். பார்த்தா அவ ஜாலியா மேட்கிட்ட பேசிட்டு இருக்கா. எனக்கு தெரியும் நீ ஃபேக்காக தான் நடிச்சிருக்கான்னு, என்னுடைய அட்டென்ஷனை பேர் எதனை அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எனக்கு உன் மேலே லவ் இல்லை, உன் பணத்து மேலே தான் லவ், ஸோ ஓவர் திங்க் பண்ணாத, நீலாம் போரிங் தான் அப்படின்னு சொல்ல இவன் நம்ப மாட்டுக்கான். இவ ஜெலஸ்ல தான் இப்படி பேசுற போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். சரி விடு, நைட்டு நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அங்க என் கூட வா அப்படின்னு சொல்ல வர முடியாதுங்கிறா. கான்ட்ராக்ட்ல இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கு, ஸோ நீ வந்துதான் ஆகுன்னு சொல்ல, அதான் உன் டியர்ல வீவ் இருக்கல்ல, அவளை கூப்பிட்டு போக வேண்டியதானே, அவ ஃபேமஸான வயலின் ஆர்டிஸ்ட், அதனால அவளுக்கு தனியா ஒரு இன்விடேஷன் கார்டு கொடுத்தாச்சு. ஸோ அவ தனியா வருவா, நீ கிளம்பி என் கூட வா, அதுக்கப்புறம் அங்க வந்து என்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனுடைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லியிருப்பான் போல, அதான் அசிஸ்டன்ட் கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாரு. அதுல இந்த சப்ஸ்டியூட் அக்ரிமெண்ட் பத்திலாம் இருக்குது, அதாவது நம்ம ஹீரோனுக்கும் ரூயனுக்கும் இடையில ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதை பத்தி தான். அதை பார்த்தோன்னே சிரிச்சிட்டு இருப்பான், இப்பெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களே அப்படின்னு. அப்போ அசிஸ்டண்டோ உங்க ரிங் எங்க அப்படி சொல்லி கேட்குறாரு. நோனா கிட்ட இருக்குதுன்னு சொல்ல, அப்போ நான் அவங்க தான் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோ எந்த ஆன்சரும் பண்ணல, அமைதியாக நிற்கிறான். அப்புறம் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, ரூயன் இருக்கான் இல்லையா, அவன் பார்ட்டிக்கான இன்விடேஷன் கார்டை அனுப்பியிருக்கான் போல ஹீரோக்கு, ஸோ அங்கெல்லாம் போக வேண்டாம் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அங்கே நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, அதனால சரி நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புறான். இதுவே இந்த பக்கம் அந்த பார்ட்டி நடக்கிற பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஹீரோனி ரூயன் கூட வாரா. அதை பார்த்துட்டு வீவோட ஃப்ரெண்ட்லாம் நம்ம ஹீரோனியை பார்த்து மட்டமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவ என்ன வீவி மாதிரியே இருக்கா, வீவிக்கு பதிலா ரூயன் இவளை சூஸ் பண்ணியிருக்கிறான், கண்ணு தெரியாது போல அப்படின்னு கிண்டலா பேச, அப்பெல்லாம் பேசாதீங்க, ரூயன் செலக்ட் பண்ணியிருக்கானா அவ ஸ்பெஷல் தான் அப்படின்னு நல்ல பொண்ணாட்டமா பேசிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட வந்து, அவங்க பேசினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒயினை கொடுக்க வர, அவ சிந்தி தான் விட போறான்னு நம்ம ஹீரோனிக்கு ஆல்ரெடி தெரியும், எத்தனை டிராமாஸ்ல பார்த்துருப்போம் அப்படின்னு இவ அந்த ஒயினை வீவி மேலே சிந்தி விட்டுறா. சிந்தி விட்டுட்டு அச்சச்சோ போச்சு, அழகான ட்ரெஸ் போச்சு
போச்சு, ஃபுல்லாவே நனைஞ்சிட்டு அப்படின்னு நம்ம ஹீரோனி நக்கல பேச, எதுக்கிட்டே அவன் மேல சிந்தி விட்டா, அவன் உன்கிட்ட மன்னிப்பு தானே கேட்டா, நீ இப்படி பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கோவப்படுறான். கோவப்பட்டுட்டு வீவி கிட்ட பாட்டி முடிஞ்ச பிறகு உனக்கு ஒரு புது ட்ரெஸ் எடுத்தாரேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அறிவு கிட்ட மேல் நீடு, அவதான் என் மேல ஊத்த வந்தா அப்படின்னு நம்ம ஹீரோனி இவனை போட்டு மனசுக்குள்ள திட்டிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வராரு. அவரு ஹீரோனி கையில உள்ள ரிங்க பார்த்துட்டு, இது பிளட் ரிங் தானே, லூ ஃபேமிலிக்கானது, அப்போ நீங்க தான் மிஸ்டர் லூக்கு விதிக்கப்பட்ட பொண்ணா அப்படி சொல்லி கேக்குறாரு. எது விதிக்கப்பட்ட பொண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு ஒன்னும் புரியாம நிக்கிறா. ஐயோ சார், இவ ஒரு அனாதை, ரூயன் இவ கூட இருக்கிறதாலதான் இவ இந்த அளவுக்கே வந்திருக்கா. அப்படி இருக்கிறப்போ இவளுக்கு அந்த பெரிய லெஜெண்ட் பணக்காரு மிஸ்டர் லூ கூட எப்படி கனெக்ஷன் இருக்கும்? சோ கனெக்ஷன்லாம் இருக்காது, இவ அந்த ரிங்க தேடிட்டு வந்திருப்பால இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோனி மேல திருடி பட்டத்தை கெட்டுறாங்க இந்த விவியோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து. நம்ம ஹீரோனி அவங்க எல்லாத்தையும் கலாய்ச்சி விட்டுட்டு இருப்பா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அவ நேம் வந்து கியூ, ஃபேமிலி நேம் வந்து கியூ ஃபேமிலி. இவ யான்னு பாத்தீங்கன்னா அந்த நாட்டிலேயே 2வது பணக்காரான். ஹீரோ ஃபர்ஸ்ட், இவ 2வது. அது மட்டும் இல்ல, ஹீரோக்கு இவளை தான் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாமா. இப்போ இவளை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கையில ஹீரோட ரிங் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு இவகிட்ட எப்படி ஹீரோட ரிங் வந்துச்சு அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இந்த ரிங் எனக்கு இவ திருடி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி மேல பழி போட்டுட்டு இருக்கா. என்ன நடக்குதுன்னா அப்படியே ரூயன் வந்து நம்ம ஹீரோனி மேல கோவப்படுறான். ஹீரோனியும் சொல்றான், என்ன பாரு, இந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது, அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணு கிட்ட இருந்து எப்படி நான் ஆட்டி போட்டிருப்பேனா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்ப இந்த ரிங் எப்படி வந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குது. இந்த ரிங்குக்கு சொந்தமானவங்க இங்க இல்ல, அதனால நான் என்ன சொன்னாலும் இவங்க யாரும் நம்ப மாட்டாங்கன்னு இந்த ரிங்கை மட்டும் நீ கலத்திட்டான்னு வச்சுக்கோவேன், இதை உனக்கே தந்துறேன் அப்படின்னு சொல்றா. அவளும் ட்ரை பண்றா, பட் முடியல. அப்ப இந்த ஆள சொல்றாங்க, இந்த ரிங் அதோட மாஸ்டரா நோனாவை தான் சூஸ் பண்ணிருக்கு, ஸோ அதை கழட்ட முடியாது அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, இதை கழட்ட முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் வாங்கிட்டு இருந்து நான் எப்படி ஆட்டி போட்டிருப்பேனா அப்படின்னு நம்ம ஹீரோனி நக்கலை கேட்க, இவளுக்கு சமக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோனி அடிக்க போயிடா. கண்டிப்பா அடி விழாது, மேலிட்டு நம்மளை சேவ் பண்ணிடுவான் அப்படின்னு இவ தைரியத்துல நிக்கிறா. எல்லா ட்ராமாலையும் இப்படி தானே நடக்கும். ஸோ அப்படின்னு ஒரு தைரியத்துல நிக்கிறா. ஆனா அடி விழுந்துருது. என்ன நடக்குது, ஒருவேளை அடுத்த அடியாட்ட தடுப்பானோ அப்படின்னு இவன் நவுலாம மறுபடியும் கெத்த நிக்கிறா. மேலிட்டு வந்து நம்மளை சேவ் பண்ணுவான்னு. ஆனா மறுபடியும் அடி வசமா விழுந்துருது. என்னடா நடக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஐயோ ரொம்ப வலிக்குதே, நம்ம கெஸ் பண்ண மாதிரி அந்த சீன்ல நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி கையில் உள்ள ரிங்க கழட்ட முடியல, அதனால இவன் என்ன பண்றானா நம்ம ஹீரோனி விரல கட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா. அப்போ கூட ஹீரோனி ரூயனை பார்த்து என்ன சேவ் பண்ணுன்னு கூட நீ நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் மிஸ் கியூ கிட்ட பேச வருவான். அதுக்குள்ள இவன் வேண்டான்னு தடுத்ததும் இவன் அமைதியா ஆகிறான். அதே நேரம் இவன் நம்ம ஹீரோனி கையை வெட்ட போடுறா. விட்டா வெட்டிருப்பா. அப்போ ஒரு வாய்ஸ், அவன் மேல கை வைக்க எவ்வளவு தைரியம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மாசம் வந்து நிக்கான். எல்லாரும் ஹீரோ கண்டு பயந்தாலும் நம்ம ஹீரோனிய பாத்தீங்கன்னா ஏதோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட எப்படி பேசுவோம் அப்படி பேசிட்டு இருக்கா. ஃபைனலி என்ன சேவ் பண்ணி நீ வந்துட்டா, நீ வரலன்னா என் கையை வெட்டி எடுத்திருப்பா. இந்த ரிங்க அவகிட்ட இருந்து நான் ஆட்டை போட்டேன்னு பழி போட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, நான் எப்போ உன்கிட்ட தந்தேன் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இப்ப அந்த விஷயம்லாம் முக்கியம் கிடையாது, இவளுக்கு இந்த ரிங்க நீ தான் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனும் ஆமாங்கிறான். கேட்டிங்களா, ஹீரோ தான் எனக்கு தந்தாங்க, ஓனரே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்றா. சரி, உனக்கும் இவளுக்கும் இடையில என்ன உறவு போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல அவசியம் கிடையாது, பேசாம இங்கிருந்து கிளம்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது இவளுக்கு சமக்கம் வருது. அங்கிருந்து போவா. ஏன் இல்ல, எனக்கு தந்த அடியை உனக்கு தர வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோனி அவ கொடுத்த 2 அடியை திருப்பி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அடியும் கொடுத்துடுறா. அவளுக்கு சமக்கம் வருது. அப்புறம் ஒன்னு பாத்துக்கிறேன்டி அப்படின்னு சம கோவத்துல அங்கிருந்து போவா. அப்ப இந்த ஆளே ஹீரோ கிட்ட, இவங்க உங்க ரிங்க போட்டிருக்காங்கன்னா அப்போ இவங்க தானே உங்களுடைய ஃபியூச்சர் ஒய்ஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோனி இல்லைன்னு சொல்ல வரா. அதுக்குள்ள இந்த விவிய பாத்தீங்கன்னா என்னன்னா இப்படி ரூயனுக்கு சீட் பண்ணிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோனிய கெட்டவ மாதிரி ஃப்ரேம் பண்றா. அப்படி இல்லைன்னு சொல்ல வரா. அவளை யாரும் பேசவே விட மாட்டேங்காங்க. அதுக்குள்ள ரூயனோ என்ன நடக்குது அப்படின்னு கோப்பட ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன பேச விடுறீங்களா, பேச விட்டாதான் நான் என்னன்னு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு ரூயன் கிட்ட, எங்களுக்குள்ள எதுவுமே கிடையாது, இந்த ரிங் ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டயுமே கண்ணை கட்டுறா. ஆமான்னு சொல்லுன்னு இவனுமே ஆமா அது ஃபேக் தான், ஒரிஜினல் என் கையில இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறான். முன்னாடி மிஸ் நூனா எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணாங்க, அப்போ நோட்டீஸ் பண்ண என்னுடைய ரிங் மேல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு, அதான் அதே மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். அப்பனா எதுக்கு அந்த ரிங்கை கழட்ட முடியல அப்படின்னு அங்க ஒருத்தர் கேக்குறாரு. அவ குண்டாயிருப்பாளா இருக்கும் தின்னு தின்னு அப்படின்னு விவியோட ஃப்ரெண்டு வந்து கலாய்க்கிறா. நம்ம
நம்ம ஹீரோனிக்கு அது கேட்டு சமக்கம் வருது. இதை பார்த்த ஹீரோவோ இந்த பொண்ணை நோஸ் கட் பண்ணி விட்டுறான். உடனே அந்த பொண்ணு கோச்சிட்டு அங்கிருந்து போயிடா. இதை பார்த்த ரூயனும் இவரு நூனாக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாரு, அப்படி ரெண்டு பேருக்கும் இடையில என்ன உறவு தான் போகுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனி அந்த ரிங்கை தான் கழுத்த ட்ரை பண்றா, முடியல. கையை கட் பண்றதுதான் ஒரே வழியா அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கும் போது அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். இவ பயந்துரா, லூசு கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அப்புறம் ஹீரோனி ஒரு விஷயத்த பத்தி கேக்குறா, அந்த ரிங்கை பத்தி தான். அந்த ரிங்கை பத்தி சொல்றாங்களா, அதெல்லாம் உண்மையா, உனக்குன்னு விதிக்கப்பட்ட பர்சனை கண்டுபிடிச்சு தருமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறான். சரி, இந்த ரிங் உங்க குடும்பத்தோடைய பாரம்பரிய சொத்து தானே, அப்ப இதை எப்படி கழுத்தணும்னு உனக்கு வழி தெரிஞ்சிருக்கும்ல. ஆஹா, எனக்கு தெரியாது, பட் சீக்கிரமா என்ன வழின்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிறான். சரி ஓகே, இந்த பார்ட்டிக்கு எனக்காக தானே வந்த, ஓவரா திங்க் பண்ணாத, நான் உனக்காகலாம் வரல, பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணாங்க அதான் வந்தேன். வந்த இடத்துல உனக்கு ஒரு பிரச்சனை, முன்னாடி என்ன சேவ் பண்ணதுக்கு இப்போ ஒன்று சேவ் பண்ணேன், ஸோ அதுக்கு இதுக்கு ஈவன் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் ஹீரோனிக்காக தான் வந்திருப்பான், ஆனால் நம்ம ஹீரோனிக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறத அங்கே வந்து ரூயன் பார்க்குறான். அவன் செம வெறி ஆகுறான். நம்ம ஹீரோனியும் ஹீரோ கிட்ட, நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டா, அதனால ஃப்ரெண்ட்லியாக ஒன்று சொல்கிறேன், அந்த மிஸ் கியூவை நீ மேரேஜ் பண்ண போறியா, அந்த பொண்ணெல்லாம் மேரேஜ் பண்ணாத, அவன் நல்ல பொண்ணு மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, ஓகே தாய் நீ சொல்றத நான் கேட்குறேன், அண்ட் நானும் ஃப்ரெண்ட்லியா ஒன்று கேட்குறேன், உன் பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் மோசமானவன் போல, உனக்கு சப்போர்ட்டா நின்று ஒரு வார்த்தை கூட பேசல, அப்படி இருக்கிறவன் கூடலாம் நீ எதுக்கு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சொன்னதுல உண்மைதான், பட் அவன் என் பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, பாஸ் மட்டும் தான், பணம் மட்டும் அதிகமாக தரலன்னா அவன் கூட இதெல்லாம் பொறுத்துட்டு யார் இருப்பா அப்படின்னு சொல்றா. இதுக்கு தான் அவன் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசி முடிச்சாச்சு. ஹீரோவோ, சரி இந்த ரிங்கை கழுத்துற வழியை சீக்கிரமா கண்டுபிடிச்ச பிறகு உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, என் ஃபோன் நம்பர் தந்துட்டு போ அப்படின்னு ஹீரோனி பின்னாடி போவா. அப்போ ட்ரெஸ் தடுக்கி கீழே விழ போயிடறான். அப்புறம் என்ன, ஹீரோ பிடிக்க, இவ அவனை பார்க்க, அவன் இவளை பார்க்க, அப்படின்னு ரெண்டு பேரும் கண்ணாலேயே பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த ரிங்கை தான் காட்டுறாங்க, அது லைட்டா ஜொலிக்குது. இவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோவம் வருது. என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து நிற்பான். பேசிட்டு இருந்தோம், ட்ரெஸ் தடுக்கி கீழே விழ பார்த்தாங்க, ஸோ பிடிச்சேன், தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக, இவனும் ஹீரோனியை மறைச்சு பார்த்துட்டு ஹீரோ வழி அனுப்பி விட போறான். அதுக்கப்புறம் இவ ஹீரோ மேல விழுந்ததை நினைச்சு பார்த்துட்டு அவளே அறியாம சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப எதுக்கு சிரிக்கிறியாமா, கண்டபடியா திங்க் பண்ணாத, இவ்வளவு நாள் சிங்கிளாவே இருந்துட்டாலாம், அதான் இந்த மாதிரி திங்கிங் வருது போல அப்படின்னு அவளே அவ திட்டிட்டு இருப்பா. தென் கட் பண்ணா பார்ட்டிலாம் முடிஞ்சு போயிருது. இப்போ ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வந்திருப்பாலாம். அப்ப இவே வந்துட்டு, உனக்கும் ஹீரோக்கும் என்ன போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறான். நான் பல டைம் சொல்லிட்டேன், எனக்கும் அவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு, சும்மா ஒரே இந்த கொஸ்டினை கேட்டுட்டு இருக்காதா அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லும்போது அவன் அடங்க மாட்டுக்கான். ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. அப்போ எதுக்கு அவர் உனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி பேசினாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ சப்போர்ட் பண்ணி பேசினியா, என் கையை வெட்ட பார்த்தா, அப்போ கூட நீ எனக்கு சப்போர்ட்டா வந்து பேசல, ஹெல்ப்பும் பண்ணல, அந்த விவி சொன்னதும் அமைதியா பூனைக்குட்டி மாதிரி நின்னல்ல, நானும் உன்கிட்ட திருப்பி கொஸ்டின் கேட்டா நீ நாண்டுகிட்டு சாக வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றா. முன்னாடி நான் அவரை சேவ் பண்ணதுக்கு இப்போ என்ன அவர் சேவ் பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படி ஹீரோனி சொன்னா கூட இவன் நம்பவே மாட்டுக்கான். என்ன அடுத்த டார்கெட் ஹீரோ போல, என்னை விட அவன் ரிச்சா இருக்கான்னு அவனை டார்கெட் பண்ணிட்டா அப்படின்னு கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிக்கிறான். பத்தாவதுக்கு நிறைய கிரெடிட் கார்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு, உனக்கு பணம் தானே பிடிக்கும், பணம் தானே முக்கியம், ஸோ என் கூட ஒன்னாயிரு அப்படின்னு கேவலமா கூப்பிடுறான். ஹீரோனிக்கெல்லாம் சமக்கம் வந்துட்டு, பணத்துக்காக நான் வேலை செஞ்சு தருவேன் தவிர என் பாடியெல்லாம் சேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு இவனுக்கு ஒரு அடியை கொடுத்துட்டு, என் கேரக்டரே நீ தப்பா பேசிட்டல்ல, இனிமே ஒரு செகண்ட் கூட உனக்கு சப்ஸ்டியூட்டா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இப்போ மட்டும் நீ வெளியே போனன்னு வச்சுக்கோவேன், எப்போதும் இங்கே வர முடியாது அப்படின்னு இவன் சொல்லும் போது, சரிதான் போடா அப்படின்னு இவன் அங்கேருந்து போயிடா. இவன் பின்னாடி போய் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு இந்த விவியோ ரூயின் கிட்ட வந்து, அவ கோவத்துல இருக்கா, கோவம் தணிஞ்ச பிறகு இங்க வந்துருவா, அவளுக்குன்னு வெளியே யார் இருக்கா, நீ மட்டும் தானே இருக்கா, சோ இங்க வந்துருவா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதனால இவனுமே பின்னாடி போய் சமாதானப்படுத்த போகல. இதுவே இந்த பக்கம் நம்ம ஹீரோனி வெளியே வந்திருப்பாளா, அப்ப கொஞ்சம் பேர் வந்து அவளை கிட்னாப் பண்ணிட்டு போயிடாங்க. இந்த விஷயம் ஹீரோக்குமே தெரியுது. அவனுமே விறுவிறுன்னு போறான். கிட்னாப் பண்ணது வேற யாருமே இல்ல, ஹீரோட தாத்தா தான். ஹீரோட தாத்தா ஹீரோவை வாட்ச் பண்ண ஆள்லாம் வச்சிருப்பாங்க போல. அது மூலமா தான் ஹீரோனியை பத்தி தெரிஞ்சிருக்கு, அவ கையில அந்த ரிங்கும் இருக்குதுன்னு. அதான் அவளை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பாங்க. தாத்தாவை பார்த்ததும் நம்ம ஹீரோனி பயப்பட ஆரம்பிச்சிட்டா, இவரு நம்ம கூட தப்பா நடக்க போறாரோ அப்படின்னு. நாவல்ல இந்த சீன்லாம் நடக்காதுல்ல, இதுக்கு என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது அவங்க பாடி கார்டை போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னுடைய கிராண்ட் டாக்டர்
நிர்மலாவை இன்வைட் பண்ணி இங்கே கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் பயமுறுத்தி அவளை கிட்னாப் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தாத்தா பாடிக்கடை திட்டுறாங்க. அப்போதான் ஹீரோனிக்கு நிம்மதியாக இருக்கு. இவங்களுக்காக கூப்பிட்டு வரல, அவங்க பேரண்ட்காக தான் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு. ஆமாம் தாத்தா, உங்கள் பேரன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோ மூச்சு வாங்க அங்கே ஓடி வந்து நிற்கிறான். நீ தான் இவருடைய பேரனா அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு அப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து பேசுறாங்க. தாத்தாவும் கேட்குறாங்க, என் பேரன் ஒன்று நல்லா பார்த்துக்கிறானம்மா அப்படின்னு. அவன் ஆமான்னு தலையாட்டிட்டு இல்லைன்னு தலையாட்டுறா. அதை பார்த்த தாத்தாவோ ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உன் ஒய்ஃபை ஒழுங்கா பாத்துக்கிட மாட்டியான்னு. தாத்தா திட்டாதீங்க, எனக்கும் அவருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படி ஹீரோனி சொல்றா. என்னம்மா பேசுறா? பிளட் ரிங் உன் கையில இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தான் அவனுக்குன்னு விதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. இவ அதை நம்பின மாதிரிலாம் தெரியல. தாத்தா இதை எப்படி கழுத்துன்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறா. தாத்தாவும் சிரிச்சிட்டு நீயே அந்த வழியை கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் தாத்தா வந்து ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் பத்திலாம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஹீரோவோ, தாத்தா அவள உங்க கிராண்ட் டாக்டர்ல கிடையாது அப்படின்னு சொல்றான். அது எப்படி இல்லாம இருக்கும்? ரிங்கு அவளை சூஸ் பண்ணிருக்கு. ஸோ இவ தான் என் கிராண்ட் டாக்டர் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது மேலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு இவன் சொல்றான். உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. 100 வருஷமா நம்ம இந்த பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். நீ திமிர்த்தனமா அலைஞ்சா நான் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு வயசு எத்தனைடா ஆகுது? இப்போ வரைக்கும் எந்த கேர்ள் ஃப்ரெண்டையாட்டும் கூப்பிட்டு வந்திருக்கியா? கிடையாது. இத்தனை வருஷமா சிங்கிள் நாயா திரிஞ்சிட்டு இருந்திருக்கா. இதனால வெளியே என்னன்னு பேசிக்கிறாங்க தெரியுமாம்மா? என் பேர ஒரு கேன் பேசிக்கிறாங்க அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. ஹீரோனிக்கா அதை கேட்டு சிரிப்பு அடக்க முடியல. விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. தாத்தா நீங்க ஓப்பன் மைண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. என் மானத்தை வாங்குறாங்களே அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப எம்பேரிசிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா வந்து நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஹீரோ முடியாதுன்னு சொல்ல, அப்படின்னா சரி நான் சாக போறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஏன் தாத்தா உனக்கு வயசு எத்தனை ஆகுது? இப்படி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறா அப்படி சொல்லி கேட்டா, ஆமாடா அப்படிதான் நடந்துக்கிடுவேன், நீ மேரேஜ்க்கு ஒத்துக்கோ இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது, என் விருப்பத்தை விட அவ விருப்பத்தை முக்கியம்னு சொல்ல, என்னம்மா உனக்கு ஓகேவா? என் பேரண்ட் ஆல் ஹேண்ட்ஸம் ரிச் கேப்பபிளா இருக்குமா? உனக்கு மேரேஜ் பண்ண விருப்பமா அப்படின்னு தாத்தா கேட்கும் போது, உங்க பேரனை 3 தடவை தான் மீட் பண்ணியிருக்கிறேன், அதுக்குள்ள மேரேஜுக்கு அவசரப்படுத்துறது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அப்பனா 2 பேரும் பழகி பாருங்க, நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்துரு, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பழகி பார்த்து ஃபீலிங்கை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு தாத்தா சொல்றாங்க. இவளும் யோசிக்கிறா, நமக்கு இப்போதைக்கு வீடு இல்லை, அது போக ஹீரோ வீட்டில் தங்கினாதான் இந்த ரிங்க கலத்தை இதாட்டம் வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. இங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க தங்க ஒத்துக்கிட மாட்டா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. ஆனா இவ ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டா இங்க தங்குறதுக்கு. ஹீரோக்கே அதை பார்த்தா ஆச்சரியமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட, நான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேனா, அந்த ஒர்க்கை ஃபுல்லா முடிக்காதல்ல எனக்கு பேமெண்ட் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, எவ்வளோ அப்படின்னு தாத்தா கேட்குறாங்க. 10 மில்லியன் அப்படின்னு சொன்னதும், ஜஸ்ட் 10 மில்லியன் தானா, நான் உனக்கு 100 மில்லியனே தாரேன், நீ வந்து எங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனியா பேசிட்டோம் அப்படின்னு தாத்தா அங்கிருந்து போயிடாங்க. ஹீரோ கேக்குறான், நீ என் வீட்டுல தங்குறதுக்கு காரணம் காசுக்காக மட்டும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையா சொல்லணும்னா அதுக்காக மட்டும்லாம் கிடையாது, அந்த ரூயன் கூட நான் சண்டை போட்டுட்டேன், அவன் என் கேரக்டரை இன்சல்ட் பண்ணிட்டான் அதான் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீ நைட்டு இங்க ஸ்டே பண்ணு, நாளைக்கு ரூயன் கூட இருக்கிற டீலை முடிப்போம் அப்படி ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப. எங்க போற அப்படி சொல்லி கேட்க, ரூமுக்கு போய் தூங்க, ஏன் கூட தூங்க வர போறியோ அப்படின்னு டீஸ் பண்ணா, அப்பலாம் இல்ல போ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ரிங்க கழுத்தை ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்படியே மறுநாள் தான் கட்டுறாங்க. மறுநாள் ஹீரோனி இன்னும் வரல, அவங்களுக்கு எதாட்டும் ஆயிருக்குமோன்னு அந்த வீட்டு மெய்டு கூட பதட்டமாகறாங்க, தேட பொண்ணு நினைக்கிறாங்க. ஆனா இவனை பார்த்தீங்கன்னா தேட எந்த ஸ்டெப்பும் எடுக்கவே இல்லை. நான் தேட போயிட்டு வரேன் அப்படின்னு இந்த மெய்டு வந்து அங்கிருந்து கிளம்ப கரெக்டா ஹீரோனியே வந்துடா. நீ வருவான்னு எனக்கு தெரியும், ஸோ நேற்று நடந்ததுக்கு என்கிட்ட சாரி கேளு அப்படின்னு திமுறா சொல்கிறான். ஐயோடா நான் உனக்காக வந்து நினச்சியா? இல்லை என் திங்ஸை எடுத்துகிட்டு போக வந்தேன் அப்படின்னு இப்போ எல்லா திங்ஸும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக, நிஜமாவே நீ போ பிரியா அப்படி சொல்லி கேட்குறான். ஆமாம் இனிமேல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இவனுக்கு அதை ஏற்றுக்கிட முடியல, இன்னும் கான்ட்ராக்டே முடியல, ஸோ நீ பாதியில் போகிறதால அதுக்கான காம்பன்சேஷன் பணத்தை வச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு நான் தரணும்? இவ்வளோ வருஷமா என்னோட செலவை என்னோட பணத்தில் தான் நான் வந்து செலவு பண்ணிக்கிட்டேன், உன் காசில் நான் செலவு பண்ணல அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் தெரியாது, காம்பன்சேஷனை பே பண்ணாதான் போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். நான் பே பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ வந்து நிற்கிறான். நீ எதுக்கு கொடுக்குறா? நான் அவன் காசை யூஸ் பண்ணவே இல்லை, என் காசை தான் நான் இத்தனை வருஷமாக செலவு பண்ணேன், ஸோ கொடுக்காதன்னு சொல்லும்போது, பரவாயில்ல
இதை கொடுத்தாதான் அவன் கம்முன்னு இருப்பான் இந்த பிரச்சனை பண்ணாம அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறான். அவ தரதை விட அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உனக்கும் அவளுக்கும் என்ன உறவு போகுது அப்படின்னு இவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படி ஹீரோ சொல்லும்போது இவனுக்கு சமக்கம் வருது. நம்ம ஹீரோனி ஹீரோவை கூப்பிட்டு அங்கேருந்து போயிடா. இப்போ ஹீரோட வீட்டுக்கும் வந்தாச்சு. ஹீரோவோட வீடு வந்து சூப்பராக இருக்கு. ஹீரோனிக்குமே ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்போ அசிஸ்டண்ட்டை வந்து ஹீரோ கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டு போகிறாங்க. இவ அங்கே உள்ளதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பாளா. அப்போ லேடியை வந்து அவ கையில் உள்ள பிளட் ரிங்கை பார்த்துட்டு இது சாபக்கேடு கழுத்து, பிறகு என்ன மாதிரி தான் உனக்கு நிலைமை வரும் அப்படின்னு சொல்லி கழுத்தை ட்ரை பண்ணுறாங்க. இதை ஹீரோ பார்க்குறான். உடனே அவங்கள ரூம் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஆக்சுவலி இந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோட அம்மா தான். என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் அசிஸ்டண்ட்டும் ஆன்சரே பண்ண மாட்டேக்காங்க. தாத்தா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போறாங்க. அவங்க இந்த ரிங்கை சாபக்கேடுன்னு சொன்னாங்கல்ல, சீக்கிரமா இதை ரிமூவ் பண்ணணும், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வாரா. தாத்தா வந்து சொல்றாங்க, பெருசா கிஃப்ட்லாம் ரெடி பண்ண முடியலம்மா, சின்னதாக தான் ஒரு கிஃப்ட்டை ரெடி பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நிறைய பணம் கோல்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. அடியாத்தி இது உங்க உள்ள சின்ன கிஃப்டா அப்படின்னு இவளுக்கு மயக்கமே வந்துடும் போல. தாத்தாவோ இது பிடிச்சிருக்காமா, உனக்கு தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்ல இவளுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா காரியம் இல்லாம ஃப்ரீயா தர மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறா. அதனால தாத்தா கிட்ட வேண்டாம் தாத்தா அப்படின்னு சொல்ல உடனே தாத்தா பார்த்தீங்கன்னா என்னம்மா இது பத்தலையா, அதான் பிடிக்கலையா அப்படின்னு இன்னும் கோல்டு பணம்லாம் வைக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோனி எத்தனை தடவை வேண்டான்னு சொல்கிறாளோ அத்தனை தடவை இன்னுமே பணம் கோல்லாம் வைக்க சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோனியும் தாத்தா எனக்கு இது போதும் வேற வேண்டாம் அப்படி சொன்ன பிறகு தான் அமைதியாகிறாங்க. சரிம்மா நான் உனக்காக பிரேஸ்லெட்லாம் வாங்கி வச்சுருந்தேன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தாத்தா அங்கேருந்து போக ஹீரோவை கேட்கான். அதான் நீ போதும் சொல்லாமல் இருந்திருந்தா தாத்தா இன்னும் வச்சுருப்பாங்கல்ல, இதை விட உனக்கு நிறைய கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எதுக்கு காரியம் இல்லாமல் ஃப்ரீயாக தர மாட்டாங்கன்னு நினச்சியோ? என்ன பாரு ஓவராக திங்க் பண்ணாத. இந்த சின்ன திங்ஸ்லாம் எங்கள் ஃபேமிலியை பொறுத்த வர சின்ன விஷயந்தான். ஸோ உனக்கு தான் பணம் பிடிக்கும்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது உண்மையாவா, அப்போ நான் அதை தொட்டு பார்க்கலாமா அப்படி சொல்லி கேட்க அது உன்னுடையது ஸோ தொட்டு பார்த்துக்கோ அப்படி ஹீரோ சொல்லும்போது இவளுமே தொட்டு பார்த்துட்டு இருப்பாளாம். அப்போ கால் ஸ்லிப்பாகி ஹீரோ மேலேயே விழுந்துடா. ஆக்சிடெண்ட்டாக 2 பேருக்கும் கிஸ் ஆகிடுது. ஹீரோக்கெலாம் செம ஷாக்கு. அவன் ஷாக்லேயே நின்றுட்டு இருக்க. அப்போ அந்த ரிங்கை தான் காட்டுறாங்க, அது மறுபடியுமே ஜொலிக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் நார்மல் ஆயிடுறாங்க. அவளுக்கு ஹீரோவை கிஸ் பண்ணும்போது அந்த ரிங் இருக்கு இல்லையா, அது லூஸ் ஆன மாதிரி ஃபீல் கொடுத்துச்சாமா. உடனே கழுத்தை ட்ரை பண்ணுறான், அவனை கழுத்த முடியல. இப்போ தானே லூஸ் ஆச்சு அவனை கிஸ் பண்ணும்போது, அப்போ மறுபடியும் கிஸ் பண்ணால் லூஸ் ஆகும் அப்படின்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுவும் மூஞ்சி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கெலாம் ஒன்றும் புரியல. அவன் ஷாக்லேயே பார்த்துட்டு இருப்பான். இவ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ரிங்கை கழுத்தை ட்ரை பண்ணுறா, ஆனால் வரமாட்டுக்கு. ஒருவேளை லிப்பில் கிஸ் பண்ணாதான் சரிப்பட்டு வரும் போல அப்படின்னு இவ லிப்ஸில் கிஸ் பண்ண போக கரெக்டாக தாத்தா அசிஸ்டண்ட்லாம் அங்கே வந்துடுறாங்க. இதை பார்த்துறாங்க. உடனே ஹீரோனியை சமாளிக்கிறா. மூஞ்சில் தூசி இருந்துச்சு அதை தொடச்சி விட்டு அப்படி சொல்லி சமாளிக்கிறா. அப்படியா, அதை நாங்கள் தான் பார்த்துட்டோமே. ஹீரோ உன்னதான் லைக் பண்ணுறானா, நல்லதான் இருக்கா, பட் உன்னுடைய ஸ்டைல் தான் நல்லா இல்லை, என் கூடவா சேஞ்ச் பண்ணி விடுறேன் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அண்ணி. நேம் வந்து ஜெனிஃபர், ஒரு ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்ட். இவங்க ஹீரோனி கிட்ட டெரரா சிரிக்காம பேசுகிறாங்களா, அதை வச்சு நம்ம ஹீரோனி என்ன திங்க் பண்ணிக்கிறான்னா இவங்க வில்லிக்காரியாக தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிறா. அதனால இல்லை இல்லை இந்த ஸ்டைல் எனக்கு ஓகே தான் அப்படின்னு அவங்க கூட போக மாட்டுக்கா. தாத்தாவும் சொல்கிறாங்க, என்னை பாருமா அவள் எவ்வளோ பெரிய ஃபேமஸான மேக்கப் ஆர்டிஸ்ட் தெரியுமா, இவகிட்ட மேக்கப் பண்ணையே எல்லாரும் லைனில் நிற்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சிட்டு இந்த லுக்கில் நான் நல்லா தானே இருக்கேன், ஸோ வேறு ஸ்டைல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல அண்ணி சொல்கிறத கேளு அப்படின்னு அவங்க கூட அனுப்பி விட்டுறான். எரும மாடு நேரம் பார்த்து என்ன பழி வாங்குறாள் அப்படின்னு ஹீரோனி நல்லா திட்டிட்டு போவா. தாத்தாவும் ஹீரோ கிட்ட உனக்கு அவளை பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு சொல்லி கேட்க இவன் இல்லைன்னு சொல்றான். பொய் சொல்லதடா எனக்கு தெரியும் அப்படின்னு தாத்தா டீஸ் பண்ண அவன் ஷை ஆகிட்டு அங்கிருந்து போயிடான். இங்க ஹீரோனி வந்து இவங்கள வில்லிக்காரி மாதிரி தானே நினைச்சிருப்பான். ஆனா அவங்க வந்து இவளை பேடெல்லாம் நடத்தல, நல்லாதான் கேஷுவலா பேசுறாங்க. அப்போ அவங்க கையை நோட் பண்றா. அவங்க வந்து இந்த மாதிரி பிளட் ரிங் எல்லாம் போடவே இல்லை, எதுக்கு நீங்க போடல அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு அது பிடிக்கல அதான் கழட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி கழத்துறீங்க அப்படி சொல்லி கேட்கறா. அது வந்து 2 பேரும் ட்ரூவா லவ் பண்ணாதான் அதை ஆட்டோமேட்டிக்கா கழட்ட முடியும் அப்படின்னு சொல்ல இதை நீங்க நம்புனீங்களா? ஃபர்ஸ்ட் நம்பல, அதுக்கப்புறம் நம்புனேன். அண்டு அதுல ட்ரூ லவ் இல்லைன்னா கழத்தே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோட மனசை வின் பண்ணாதான் நம்மளால இதை கழட்ட முடியும் அப்படின்னு இவ புரிஞ்சுக்கிறா. இந்த சைடு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. அவங்க அம்மாவை யாரோ ஒருத்தவங்க தான் வேன் கண்டு ரூமை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்கன்னு. அதனால
அதனால நர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோக்கு அடிபட்டிருக்கோம் இல்லையா, நிறைய ரவுடி பசங்களாம் துரத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோனி வீட்டுக்குள்ளெல்லாம் வந்திருப்பான் இல்லையா, ஸோ அந்த ரவுடி பசங்களை அனுப்புனதே நம்ம ஹீரோடைய பிரதராமா. ஆக்சுவலி ஹீரோக்கு 2 பிரதர் உண்டு, ஆனால் கூட பிறந்த பிரதரா அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் பிரதர் தான் அண்ணியை மேரேஜ் பண்ணியிருக்காங்க, 2வது பிரதர் தான் ஹீரோவை கொலை பண்ண ஆள் அனுப்புனது. ஸோ நேம் வந்து ஜியாங்கு. தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்கும்போது, வேண்டாம் விட்டுரு பிறகு பார்த்துக்கலாம் அப்படி ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனி செம அழகா வந்து நிற்கிறா ஹீரோ கிட்ட. நான் எப்படி இருக்கேன் அப்படி சொல்லி கேட்க அவன் அதுக்கு ஆன்சர் பண்ணாம ஒரு செகண்ட் அவளே பார்த்துட்டு இருக்கான். ஹலோ உன்கிட்ட தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்ட பிறகுதான் அவன் கொஞ்சம் நார்மல் ஆகுறான். அண்ணி போட்டு விட்ட மேக்கப்ல அதான் அழகா இருக்கா அப்படின்னு சொல்றான். ஆஃப்கோர்ஸ் அவங்களால தான் நான் இவ்வளோ அழகா இருக்கேன், செம சூப்பரா இருக்கேன்ல, ஸ்னாப்ல ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு இவ போட்டோ எடுத்துட்டு இருக்க. அப்போ அண்ணிய வந்து என்னுடைய ரூபி நெக்லஸ் எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் தான் எடுத்தேன்னு பழி போட போறாங்க. எத்தனை ட்ராமால பார்த்துருப்போம் அப்படின்னு. அண்ணி நான் எடுக்கல, வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு ஹீரோனி பதட்டமா சொல்ல, நீ தான் எடுத்தான்னு யார் சொன்னா அப்படின்னா அவங்க அங்கே உள்ள அந்த ரூபி நெக்லஸ் எடுத்து நம்ம ஹீரோனிக்கு போட்டு விட்டுட்டு இதுதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளோ நல்லவங்களை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு இவளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்புறம் தாத்தாவோ இவங்க 2 பேரையும் வெளியே போக சொல்லலாம், அதாவது சுத்தி பார்த்துட்டு வர சொல்லலாம். அப்பதான் அவங்களுடைய ஃபீலிங்கும் டெவலப் ஆகும். அதே சமயம் 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங்கும் கிரியேட் ஆகும் அப்படின்னு ஹீரோ கிட்ட. ஹீரோனை கூப்பிட்டு வெளியே சுற்றி பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அவள் டயர்டாக இருப்பான்னு வேண்டான்னு சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கும் ஹீரோ மனசில் இடம் பிடிக்கணும் இல்லையா, அதனால இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் வாரின்னு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே ஒன்றா போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கப்புள்ஸாக வெளியே போகிறாளா, அதனால ஏஐ கிட்ட கேட்டிருக்கா வெளியே போனால் கப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுவுமே சொல்லுது. ஆனால் ஃபோனில் சவுண்டு அதிகமாக இருக்கிறதால ஹீரோக்குமே கேட்டுருது. உடனே இவ சமாளிக்கிறா, இந்த ஏஐக்கு அறிவே இல்லை, நான் கிளியராக சர்ச் பண்ணேன் 2 ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு, ஆனால் அது இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோனி சமாளிக்கிறா. ஹீரோ பார்க்குறான், உருட்டு உன் வாயும் உருட்டு அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஒரே அசிங்கமாக போயிட்டு அப்படின்னு இவ புலம்பிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு ஷாப்புக்கு வந்துடுறாங்க. அந்த கடை எப்படின்னா இந்த மண்ணை வச்சுலாம் செய்வாங்க இல்லையா, நிறைய திங்ஸ்லாம் கப்புள்ஸ்லாம் செய்வாங்க போல ஒன்றா உட்காந்து. ஸோ அதை செய்ய தான் கூப்பிட்றாங்க. 99 ரூபா தானா. ஸோ ஹீரோனிக்கு அதில் ஆர்வமாக இருக்குது. ஆனால் ஹீரோ வந்து போரிங் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால இவளுக்கு கஷ்டமாயிருது. இவனுக்கு நம்மளை பிடிக்கல போல, இந்த ரிங்குக்காக தான் வேற வழியே இல்லாமல் நம்ம கூட இருக்கான் அப்படின்னு இவங்க கிட்ட. சாரி மேடம், நாங்கள் கப்புள்ஸ் கிடையாது, ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நாங்கள் செய்யல அப்படின்னு சோகமாக கிளம்ப ஹீரோக்கே கஷ்டமாயிருது போல. உடனே கையை பிடிச்சிட்டு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு உள்ள கூப்பிட்டு போகிறான். இதுவே இன்னொரு பக்கம் இந்த பொண்ணை தான் காட்டுறாங்க, இந்த மிஸ் கியூவை. அவங்க தாத்தா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு ஹீரோ வேணும், ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற பொண்ணுக்கு ரிங்க போட்டு விட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க தாத்தாவோ, கவலைப்படாத, அந்த பொண்ணை கொலை பண்ண ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோனிக்கு அது பண்ண சுத்தமாக வரல. ஹீரோ கூட சூப்பராக பண்ணுறான், ஆனால் இவளுக்கு சுத்தம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் ஹீரோனிக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஆனால் அவள் அதெல்லாம் கவனிச்ச மாதிரி இல்லை. ஹீரோ பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. என்னையே அப்படி சொல்லி கேட்டா ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள, இவ்வளோ அழகா இருந்தா பார்க்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவ ஃபேஸ்ல அந்த மணல் இருக்கு இல்லையா, அதை ராவி விடுறான். ராவி விட்டுட்டு கண்ணாடியை பார்க்க சொல்றான். அவளுமே பார்க்குறா, டே எப்படின்னா என் மூஞ்சில ராவி விட்டா, உன் மேல ராவாம விட மாட்டேன் பாரு அப்படின்னு இவ ஹீரோ கிட்ட கியூட்டா சண்டை போட்டுட்டு இருப்பா. இதை இவங்க போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோலாம் வாங்கிட்டு வெளியே வருவாங்களா. அப்போ ரவுடி பசங்க நிற்கிறத ஹீரோ நோட் பண்ணிட்டான். இப்போ ஹீரோனி கிட்ட நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்ல, யாரு இந்த பிளாக்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களே அவங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சா? எல்லா ட்ராமாலையும் ரவுடி பசங்கனாலே பிளாக் கலர் ட்ரெஸ் தானே போட்டு வருவாங்க, அதை வச்சு கெஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. சரிப்பா நம்ம ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு இவங்க 2 பேருமே அங்கேருந்து ஓடுவாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இவங்க மடக்கி பிடிச்சிறாங்க. ஹீரோனி என்ன நினச்சிக்கிறான்னா, இவங்க எல்லாரும் ஹீரோட எனிமி போல, அதான் நம்மளை துரத்திட்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறா. எங்கே போனாலும் நீ சண்டையை வளர்த்து வச்சு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. ஹலோ மேடம், நாங்கள் அவருக்காக வரல, உங்களுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த ரவுடி பசங்க சொல்லும் போது நம்ம ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான்.
கேட்டியா? காது நல்லா கேக்குதா இல்லையா? உனக்காக தான் அவங்க வந்திருக்காங்களாமா அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த கியூ ஃபேமிலி தான் நம்ம ஹீரோனியை கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடான். அதை ஹீரோனிக்கிட்டமே சொல்றான். ஹீரோனிக்கு கொஞ்சம் பயமாயிருது. இப்போ ஹீரோ கிட்ட உனக்கு தான் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும் இல்லையா, ஸோ எனக்காக இவங்கள அடியேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு பே பண்ண மேடம் அப்படின்னு சொல்றான். பண்றேன், ஃபர்ஸ்ட் அவங்கள அடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓரமா போய் நின்றுக்கிட்டு ஹீரோ அடிப்பான் இல்லையா அதை வர்ணிச்சு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோ சூப்பராக தான் அடிப்பான். பட் அவன் வயிற்றுல ஃபர்ஸ்ட் ஒரு காயம் உண்டு இல்லையா, அது ஹீல் ஆகல. ஸோ அதே இடத்துல அடிச்சிடாங்க. எல்லாரும் அதே இடத்துல அடிங்க, அவனுக்கு அதில் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதே இடத்துல அடிக்க வராங்க. ஹீரோனிக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் வீக் ஆயிட்டான் அதே இடத்துல அடிக்கும் போது. ஸோ அவன் வந்து தடுக்கிறா. அவர் யார் தெரியுமா? மிஸ்டர் லூ. நான் யார் தெரியுமா? மிஸ்ஸஸ் லூ. எங்க மேல கை வச்சு நீங்க உயிரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்ல, இது இவர் தான் மிஸ்டர் லூவா, எங்க கிட்ட அவங்க இதை பத்திலாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு ஜெர்க்காக்குறாங்க. ஏன்னா ஹீரோ பத்திலாம் இவங்க கேள்விப்பட்டிருப்பாங்க. பேசாம இந்த நெக்லஸை எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டும் போது அவங்களும் சாரி சொல்லிட்டு அந்த நெக்லஸை எடுத்துட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனியும் ஹீரோ கிட்ட நீ ஓகே தானே அப்படின்னு கேட்பா. அதுக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு நான் சண்டை போடும்போது ஓடாமல் இங்கே நின்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். எனக்கு அந்த மாதிரி பழக்கெல்லாம் கிடையாது, உன்னை ஒத்தில விட்டுட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய நெக்லஸை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க இல்லையா, அதை தான் புலம்புறா. என் நெக்லஸை எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு நினச்சேன், ஆனால் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அண்ணி கொடுத்தது செம சூப்பரான நெக்லஸ் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. நான் மட்டும் மிஸ்ஸஸ் லூ இல்லைன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் என்னை கொலை பண்ண வருவாங்க அப்படின்னு சொல்ல, எதுக்கு கவலைப்படுறா, நீ தான் மிஸ்ஸஸ் லூவாவே ஆக போறா அப்படின்னு இவன் சொல்றான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு போல. ஹீரோ அசிஸ்டன்ட் கிட்ட அந்த கியூ ஃபேமிலி நமக்கே பிரச்சனை கொடுத்துருக்கு, அதுவும் ஹீரோனி மேலேயே கை வைக்க பார்த்துருக்காங்க, ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனிக்காக ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கியிருப்பான் போல, அதை ஹீரோனி கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்றான். இந்த சைடு நம்ம ஹீரோனியை தான் காட்டுறாங்க. ஹீரோ சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவன் சொன்னதுக்கு என்ன அர்த்தம், ஒருவேளை அவன் என் மேல லவ்ல விழுந்துருப்பானோ அப்படின்னு டவுட் வருது. உடனே அந்த ரிங்கை கழுத்த ட்ரை பண்றான், ஆனா அது கழுத்த முடியல. நம்ம தான் ஓவர் திங்க் பண்றோம் போல அப்படி புலம்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அசிஸ்டண்ட வந்து அந்த கிஃப்டை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்கன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு அது கேட்டோன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி, அவருக்கு இன்ஜுரிலாம் எப்படி இருக்கு, காயம்லாம் பரவாயில்லையா அப்படி சொல்லி கேட்டா, இல்லை கொஞ்சம் பேடாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் போய் தான் சொல்றான். அது தெரியாம நம்ம ஹீரோனியும் அடுத்த செகண்டே ஹீரோவை பார்க்க போயிடா. ஹீரோ அப்பதான் குளிச்சுட்டு வருவானா, அதை பத்தி இவ்வளோ ஆப்ஸ்லாம் சூப்பரா இருக்கே அப்படின்னா அவனே பார்த்து சைட் அடிச்சுட்டு இருப்பா. பார்த்தது போதுமா அப்படின்னு ஹீரோ கேட்டா, போதாது அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொன்னவ, உனக்கு அறிவு இருக்க இல்லையா, ஒரு பொண்ணு முன்னாடி வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற அப்படின்னு பிகு பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஓவரா பிகு பண்றா, சுத்தி முத்தி பாரு, இது யார் ரூம், நீ தான் அன்வான்டா வந்திருக்கா அப்படி ஹீரோ சொல்லும்போது எல்லாத்துக்கான உன்னுடைய அசிஸ்டன்ட் தான், அவர் தான் சொன்னாரு உனக்கு காயம் வந்து பேடா இருக்குன்னு, அதான் நான் செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா அப்படி ஹீரோ கலாய்க்கிறான். அப்போ இதை நீங்கள் தான் தந்தாங்கன்னு சொன்னாங்க, அப்போ அதுவும் பொய்யா அப்படி சொல்லி கேட்க, அது உண்மைதான், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படி சொல்லி கேட்குறான். நல்லா இருக்கு, என் ரிங்குக்கு மேட்சாக இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவை கேட்குறான், உனக்கு அந்த நெக்லஸை நான் போட்டு விடட்டா அப்படின்னு. சரி போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் சும்மா தான் ஒரு பேச்சுக்கு கேட்டேன், அதுக்குள்ளே போட சொல்கிறியே அப்படி ஹீரோ சொல்லும்போது, போடலன்னா விடுங்க அப்படி இவ சலிச்சுக்கிறா. சரி சரி போட்டு விடுறேன் அப்படின்னு ஹீரோ போட்டு விடுவான். ஹீரோனிக்கெலாம் செம்ம நர்வஸாக இருக்குது. அதுக்கப்புறம் போட்டு விட்ட பிறகு இவ அங்கேருந்து போகலான்னு எந்திப்பாள்ல, அப்போ காலை ஸ்லிப்பாகி கீழே விழ போயிடா. கூடவே ஹீரோவே இழுத்துட்டு போயிடாளா. ஸோ 2 பேரும் கீழே விழுந்துறாங்க. ஆக்சிடெண்டாக 2 பேரும் கிஸ் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அந்த ரிங்கை காட்டுறாங்க, அது ஜொலிக்குது. ஹீரோனையும் நான் வேன் கண்டெல்லாம் பண்ணல அப்படின்னு வெக்கப்பட்டு அங்கேருந்து ஓடிடா. இதை பார்த்து ஹீரோ சிரிச்சுட்டு தான் இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்டும் பண்ணிருங்க. அடுத்த எபிசோட பார்ப்போம். பை பை.